நமஹ. வணக்கம். இன்னைய வீடியோல நம்ம பரதநாட்டியம்ல எப்படி நடக்கிறது அப்படிங்கறத கத்துக்க போறோம். ஸோ இது ஒரு டுட்டோரியல் வீடியோ. ஸோ ரியல் லைஃப்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சும்மா அப்படியே நடந்து போவோம் இல்லையா? அதே மாதிரி பரதநாட்டியம்ல நம்ம ஆடிட்டு இருக்கிறப்பவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதமா நீங்க வந்துட்டு நடக்கணும். ஸோ மூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ரெண்டு விதமா நீங்க மூவ் பண்ணலாம். எதர் நீங்க யூஸ் பண்ற அடவே வந்துட்டு மூவ் பண்ற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு பாய்ச்சல் அடவோ இல்ல சறுக்கல் அடவோ நீங்க பண்ணீங்கன்னா அந்த அடவுலயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இல்ல என்னோட அடவு வந்துட்டு நின்ன இடத்துல இருந்து பண்ற மாதிரி இருக்கு, பட் ஆனாலும் நான் வந்துட்டு நடுவுல மூவ் பண்ணணும், என்னோட கேப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு சில வாக் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ரெண்டு விதமான வாக் பார்க்க போகிறோம். பேசிக் ஃப்ரண்ட் வாக் அண்ட் பேக் வாக் எப்படி அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு திரும்பி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈஸியாக ஸ்பேஸை கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வாக்ஸ் இன் பரதநாட்டியம். உங்களுக்கு பேசிக்கா தேவைப்படுறது என்னமோ ரெண்டு வாக் தான். ஸோ இந்த ரெண்டு டைப் தெரிஞ்சாலே நீங்க வந்துட்டு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல திரும்பி அந்த வாக்கை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ஃப்ரண்ட் வாக். அது எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சமம்ல நின்றுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு முட்டியவும் பெண்ட் பண்ணணும். ஸோ இது பெண்ட் பண்றீங்க ஹாஃப் செட்டு தான், ஆனா இது அரை மணி கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபீட் வந்துட்டு நேரா இருக்கு, சமம்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களோட ஒரு காலை மட்டும் தூக்கணும். ஸோ ரைட் லெக்கை தூக்கணும். எப்படி தூக்கணும்? இந்த மாதிரி பாயிண்டடா இருக்கணும் உங்களோட ஃபீட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலை தூக்கிறது. செகண்ட் ஸ்டெப் நாட்டி வைக்கிறது. ஸோ நாட்டி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம பாத பேதம்ல அஞ்சித்தம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அஞ்சித்தம் அப்படிங்கிறது காலை இப்படி நாட்டி வைக்கிறது. ஓகே. ஸோ காலை நாட்டி வைக்கிறப்போ ரெண்டு முட்டியும் ஸ்ட்ரெயிட் ஆயிடும். செகண்ட் ஸ்டெப் 1 2. ஓகே. 3 என்னது? 3 வந்துட்டு வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா என்னோட ஃப்ரண்ட் கால் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடும், பின்னாடி கால் வந்துட்டு அக்ரதலம்ல போயிடும். ஸோ அக்ரதலம்ங்கிறது அகைன் நம்ம பாதபேதம்ல பார்த்துருக்கோம். இதுதான் அக்ரதலம். ஓகே. ஸோ இதுதான் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலை மடக்கி உட்காரணும். செகண்ட் ஸ்டெப் நாட்டணும். தேர்ட் ஸ்டெப் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதையே நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் வாக்கு. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இப்போ இதையே நம்ம சைட் டு சைட் பண்ணலாம். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 and 3. நீங்க ஃப்ரண்ட் வாக் நல்லா தரோவா ஆயிட்டீங்க அப்படின்னா பேக் வாக் ரொம்ப ஈஸி. பிகாஸ் பேக் வாக்லயும் இதே 3 போஸ்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ண போறோம். இந்த 3 ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்டெப்ஸ் தான் பேக் வாக்லயும் வரும். பட் ஆர்டர் வந்துட்டு மாறி வரும். ஓகே. ஸோ நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி கால் லிஃப்ட் பண்ணும், முட்டி பெண்ட் பண்ணி. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு காலை பின்னால அக்ரதலம்ல வைக்கிறது. ஓகே. ஸோ இன்னும் என்னுடைய வெயிட் வந்துட்டு என்னோட ஃப்ரண்ட் லெக்ல தான் இருக்கு. பின்னாடி மட்டும் நான் காலை அக்ரதலம்ல வச்சு அந்த சைடு திரும்ப போறேன். ஸோ ஃப்ரண்ட் வாக் பண்ண மாதிரி நம்ம நேராக அப்படியே பார்த்து நடந்து வர முடியாது. பேக் வாக் பண்றப்போ நம்ம ரெண்டு சைடும் திரும்புற மாதிரி இருக்கும் நம்ம டார்சோவை வச்சு. நம்ம பார்ஷ்வ பேதம்ல பார்த்துருப்போம் இல்லையா, எப்படிலாம் டார்சோ சைட்ஸை திருப்பலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த
டேர்னிங் வந்துட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த காலை பின்னாடி அக்ரதலமில் வைக்கிறீங்களோ அந்த சைட் வந்துட்டு டேர்ன் பண்ணணும். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னது? வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு கால் அஞ்சுத்தலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படியே நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பண்ண போகிறோம். ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இவ்வளோதான் வாக்ஸ். ஈஸியாக இருக்கு இல்லையா? பட் என்னன்னா, இப்போ நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 கவுண்ட்ஸில் பண்ணதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்கிடணும். இந்த 3 கவுண்ட்டுமே ஒரே கவுண்ட்டில் வரணும். ஓகே, நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். எடுத்தோடனே எப்படி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. இந்த வாக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பாதபேதம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் பாதபேதம் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். முதல்ல அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க கிட்டக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.